ஸோ இது நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரம்ப் வந்து பல விதத்துல முயற்சி பண்ணி, உலகத்த வந்து ரிசெஷனுக்கு கொண்டு போக ட்ரை பண்றாருன்னு நெனைக்கிறேன். ஸோ வேர்ல்ட் எக்கானமிய கிராஷ் பண்ண ட்ரை பண்றாரு. ஏன்னா, அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட 37 ட்ரில்லியன் டெட் இருக்கு. ஓகேவா? 37 ட்ரில்லியன் டாலர் டெட்ட வந்து அவங்க வந்து பே பண்ண முடியல அவங்களால ஆக்சுவலா. ஸோ அவங்க கண்டினியூஸா வந்து கரன்சி பிரிண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க எக்கானமிய குரோ பண்ண தவறிட்டாங்க. இத வந்து வெளியில வர்றதுக்கு என்ன ஒரு ஷார்ட்கட்ன்னு அவங்க யோசிக்கிறாங்கன்னா, வேர்ல்ட் எக்கானமிய கிராஷ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்காக தான் வந்து ஆ, கண்ணா பின்னான்னு டெய்லி ஏதோ ஒரு அறிவிப்பு, டெய்லி ஒரு பொலிட்டிக்கல் நியூஸ் அது இதுன்னு ஏதாவது ஒரு ஒரு பிரசிடென்ஷியல் ஃபிகராவே ட்ரம்ப் இல்லாம ஒரு ஜேர்னலிஸ்ட் மாதிரி ட்விட்டர்ல போய் ஏதோ பண்ணிட்டே இருக்காரு ஆக்சுவலா. சோ அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா, இது வந்து மோர் தேன் இது H1B இஷ்யூவை பார்க்கறத விட லார்ஜர் டாக்டிக்ஸ் டு கிராஷ் த வேர்ல்ட் எக்கானமி மாதிரி ஃபீல் ஆகுது.